நமஹா. சுப்ரபாதம். இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன பாசுரம்? வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடுபுகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அடையுடுப்போம் அதன் பின்னே பல்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பார. கூடியிருந்து குளிர்தல். நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். பெருமாளை பற்றி பாடி கேட்டு மனசு என்ன ஆறுது? குளிர்ச்சியாக தான். அதுதான் சொல்கிறா. எல்லாரும் சேர்ந்து தான் கோவிலுக்கு வரும்போது நாம் தனியாக வரக்கூடாது தான். அக்கத்தில் ஃப்ரெண்டு எல்லாரையும் ஆசின்னு வரணுமா கோவிலுக்குன்னா? பெருமாளை சேவிக்கிறோன்னா என்ன பண்ணோம்? எல்லாரையும் ஆசின்னு வரணும். கூடியிருந்து குளிர்தல் அப்படிங்கிறா. இன்றைக்கி பாசுரத்தில் நேற்று பாசுரம் என்ன பார்த்தோம்? அதுதான் என்னென்னலாம் கேட்டா பாசுரம். சரி, என்ன கேட்டா? நான் இதே மாதிரி நோன்பு இருக்கணும், நோன்பு இருக்கிறதுக்கு உபகரணங்கள் வேணும் அப்படின்னு கேட்டா. என்னென்ன உபகரணம் வேணும்? சங்கு வேணும். சங்கு கட்டுறது கொடியா? சொங்கு கட்டுறது பறை வேணும்னா, பல்லாண்டு பாடுறவா வேணும்னா, அடுத்தது கொடி அதான் விளக்கு, கொடி விளக்கு, அப்புறம் கொடி வேணும்னா, அதுக்கப்புறம் விதானம். இந்த 6 உபகரணங்கள் நேற்று கேட்டா. என்ன சொன்னா? வேற என்ன வேணும்னு கேட்டவொன்னே நான் அடுத்த பாசுரத்தில் கேட்குறேன்னு சொல்கிறான்னு நினச்சா என்ன பண்ணிட்டா? நோன்பு முடிஞ்சு போச்சு, எனக்கு சன்மானம் கொடுன்னு இந்த பாசுரத்தில் கேட்குறா. என்ன கிருஷ்ணர் பார்த்தாரு, என்னது இதுக்குள்ளே நோன்பு இப்போ தானே என்னென்ன வேணும்னு கேட்ட? பறை வேணும்னு, கொடி வேணும்னு இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்குள்ளே இந்த நோன்பே முடிஞ்சு போச்சு, எனக்கு சன்மானம் கொடுன்னு கேட்குறியே அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொல்கிறா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்படின்னா என்னென்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க. உங்கள் டீச்சர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பொண்ணு நன்னா படிக்கலன்னு அர்த்தம். 2 பேர் இருக்கும்போது இவன் அறிவாளி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் முட்டாளாக இருக்கணும் இல்லையா? இல்லை, இவர் முட்டாளன்னு சொன்னால் இன்னொருத்தர் அறிவாளின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. யாரெல்லாம் பெருமாள் கிட்ட வரலையோ அவர்களை தான் வெல்லுகின்றார், அவர்கிட்ட ஜெயிக்கிறார்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியவர்களிடம் நம்மெல்லாம் வந்துட்டோம், நம்மக்கிட்ட என்ன பண்ணுறானா பெருமான்? தோற்று போயிடுறாரா நம்மளை பார்த்து. பெருமாள் நம்மக்கிட்ட தோற்று போவாரா? தோற்று போகிறேன்றாரே. நிறைய இடத்துல தோற்று போயிருக்கார். ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும், அப்பா அம்மான்னு வச்சுப்போம். அவள் 2 பேர் இருந்தாலாம். அவள் எங்கே இருக்கான்னா ஆயர்பாடியில் இருக்கா. அவர் கிளம்புறார். அவர் நான் வெளியில் போயிட்டு கடைக்கு போயிட்டு வரேன், இந்த திருட்டு பையன் வருவான். எந்த திருட்டு பையன்? அவன் கண்ணன்ற திருட்டு பையன் வருவான். அதனால் கதவை திறக்காத. நான் என்ன பண்ணுறேன், நான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் கதவை தரேன்னு அவள் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறார். அவர் கொஞ்சம் தூரம் வெளியில் போனார். கதவு தட்டுற சத்தம் கேட்டது. யாருன்னு கேட்டா. நான் தான் வந்திருக்கேன், கதவை திறேன்னா. கதவை திறந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே இருக்கா. கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொருத்தர் கதவை தட்டினா. இன்னொரு கதவை தட்டினா கணவன் மாதிரியே இன்னொருத்தர் கதவை தட்டுறாராம். யார் அதுன்னு உள்ளே கேட்டால், வெளியில் ஒரு கணவன் இருக்கா, உள்ளே ஒரு கணவன் இருக்கா. இந்த மனைவிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது 2 பேர் இருக்காளே அப்படின்னு. உள்ளே இருந்த ஒருத்தர் சொன்னாராம், அது கண்ணன் தான், என்ன மாதிரியே வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான், ஒரு தடி எடுத்து அவனை நன்னா அடி அப்படின்னாராம். இந்த மனைவியும் பார்த்துருந்தா, எண்ணிக்கை அடிக்கலான்னு. ஆஹா, இதுதான் சாக்குன்னு பிடிச்சின்னு என்ன பண்ணிட்டா, ஒரு தடியை போட்டு அடின்னு அடித்தாலாம். அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா, சங்கு சக்கரத்தோட கண்ணன் இருக்கானா உள்ளுக்குள்ளே. முதல்ல வந்தவன் தான் கண்ணன். இந்த மாதிரி அடியவர்களுக்காக என்ன பண்ணுறாராம், தோக்குறானா. அது என்னன்றது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ராமர் அவதாரம் பண்ணாரா. ராம அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியம், உண்மையே பேசினார். என்ன தெரியும் உங்களுக்கு? உண்மை பேசினார். எதிரிகள்லாம் எதை வச்சு வீழ்த்தினார்? அவர்கிட்ட இருந்த ஆயுதம் என்ன? வில்லை வச்சு எதிரிகளை வீழ்த்தினாராம். ஆனால் நிறைய பேர்கிட்ட தோத்தாருன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குற ஆண்டாள். யார்னா அர்ஜுனன், விபீஷ்ணன், சுக்ரீவன். ஆனால் ராவணன் கிட்ட என்ன பண்ணார்? ராவணனை ஜெயிச்சார். விபீஷ்ணன் கிட்ட தோத்துட்டாரா? ஏன்னா அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். அப்படி அடியவர்களிடம் தோற்கிறான்னு. அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தான், தெரியும் இல்லையா மகாபாரதத்தில். அர்ஜுனன் யார்? கண்ணனோட ரொம்ப அடியவன். பாருங்க, அர்ஜுனன் தேர் ஓட்டுறான். பெருமாள் என்ன பண்ணுறார்? தேர் ஓட்டியாக இருக்கார். அங்கே தேர் மேலே இருக்கிறது யாருன்னா அர்ஜுனன். தேர் கீழே ஓட்டி. டிரைவர்னால் என்ன, எல்லோரும் கம்மி தானே. இப்போ நம்ம கூட இருக்கா, நம்ம யாருன்னா கூப்பிட்டோம்னா டிரைவர் ஒருத்தர் வந்தார்னா டிரைவர் நமக்கு கதவை திறந்து விடுவாரா? காருக்கு கதவை திறந்து விடுறாரு. உள்ளே உட்காருங்க சார் அப்படிங்கிறார்.
அதே மாதிரி என்ன பண்ணாராம், பெருமாள் வந்து தேரை ஓட்டுறார். தேரை ஓட்டும்போது அர்ஜுனன் தேர் மேலே ஏறணுமா, ஏறணுன்றது பெருமாள் போய் கீழே குனிகிறாராம், என் முதுகு மேலே காலை வச்சு மேலே ஏறிக்கொன்றாராம். எப்படிப்பட்டவர் பாருங்க, அடியவர்களுக்கு தோற்கிறார், அதை தான் சொல்கிறா. அது மட்டும் இல்லையா, இப்போ வந்து வண்டி ஓட்டின்னு போகிறீங்க, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பணுன்னா என்ன பண்ணுவீங்க? இண்டிகேட்டர் போடுவோம், ஹேண்டில் பேரை அப்படி திருப்புவோம், இந்த பக்கம் திருப்புவோம், சைக்கிளாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாம். தேருக்கு எப்படி, தேருக்கு எப்படி பண்ணணும், எப்படி தெரியும் ஓட்டுறவருக்கு? இப்போ மேலே உட்காந்துருக்கார் அர்ஜுனன், கீழே கண்ணன் வந்து ஓட்டின்னு இருக்கார், வலது பக்கம் திரும்பணுன்றதை எப்படி சொல்லுவா? தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவாலாம், தேர் ஓட்டின்னு இருக்கா இல்லையா, ஓட்டின்னு இருக்க ஒரு வலது பக்கம் தோலில் காலால் அப்படி ஒரு உதைப்பாலாம், உதைச்சா வலது பக்கம் திரும்பணும்னு அர்த்தமா. இடது காலால் ஒரு இடது பக்கம் தோலை உதைச்சா இடது பக்கம் திரும்பணும்னு அர்த்தமா. அர்ஜுனன் பாருங்க, மேலே இருந்துட்டு கண்ணனை என்ன பண்ணுறான், வலது பக்கம் தோலில் ஒரு விடுறான், அதுக்கப்புறம் கண்ணன் உடனே அந்த பக்கம் வலது பக்கம் ஓட்டுறார், இடது பக்கம் தோலில் ஒரு விடுறான், இடது பக்கம். எங்கேயாவது நடக்குமா? பெருமாள் வந்து கீழே ஓட்டின்னு இருக்கார், அடியவன் அர்ஜுனன் வந்து பெருமாளை என்ன பண்ணுறான், காலால் உதைக்கிறான், வலது பக்கம் தோல் இடது பக்கம் தோல்னு. எவ்வளவு எளிமை பாருங்க, எங்கேயாவது முடியுமா? ஒரு அடியவனுக்காக பெருமாள் தேர் ஓட்டினது மட்டும் இல்லை, அவன் ஏறணும்னு முதுக காமிக்கிறார், வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணும்னா காலில் உதைக்கிறான், அந்த உதையை வாங்கி சந்தோஷமாக தேர் ஓட்டுறார். நம்ம ஓட்டுவோமா? யாருனா ஒருத்தர் நம்மளை உதைச்சா திருப்பி 4 அடி அடிப்போம். ஆனால் பெருமாள் பாருங்களேன், ஒரு அடியவர்னு சொன்ன உடனே உதையை வாங்கிட்டு சந்தோஷமாக தேரை ஓட்டுறார். அப்படி இருந்தாராம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது எப்படி அடியவர்களுக்கு தோற்கிறார்னு பாருங்களேன். மகாபாரத யுத்தம், பீஷ்மர்னு ஒருத்தர் இருந்தார், யார் தெரியுமா? பீஷ்மர் பிதாமகர்னு சொல்லுவா எல்லாரும், ரொம்ப வயசானவர். அவர் என்ன கொடுத்தார் நமக்கு? பீஷ்மர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? என்ன கொடுத்தாரோ எங்களுக்கு என்ன தெரியும்? சகஸ்ரநாமம் சொல்கிறோமா, விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கொடுத்தது யாருன்னா பீஷ்மர் தான். பீஷ்மர் தான் அந்த போர்க்களத்தில் பெருமாளை பார்த்துட்டு சகஸ்ரநாமம் சொன்னார். அந்த சகஸ்ரநாமம் தான் இன்றைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. என்னென்னா பீஷ்மர் சொன்ன ஸ்துதி. அந்த பீஷ்மர் பெருமாளை பார்த்து கண்ணனை பார்த்து இவ்வளோ 1000 நாமங்கள் அந்த போர்க்களத்தில் சொல்கிறார். அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது சொல்கிறார். அவர் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாராம். எதை? மகாபாரத யுத்தத்தில், நான் எப்படியாவது கண்ணனை என்ன பண்ணுறேன், ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். ஏன்னா கண்ணன் சொல்லியிருந்தான், நான் வந்து இந்த போரில் கலந்துப்பேன், ஆனால் நான் ஒரு ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன், ஆயுதமே இல்லாமல் நான் உக்காண்டிருப்பேன், பார்த்துன்னு தான் இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு உறுதிமொழி பிரதிஜை பண்ணானா. கண்ணன் வந்து எந்த ஆயுதமும் எடுத்து நான் போரே பண்ண மாட்டேன்னு பண்ணானா. ஆனால் பீஷ்மர் சொன்னார், பீஷ்மர் எப்படியாவது நான் கண்ணனை பாருங்க ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னாரா. முதல் நாள் யுத்தம் நடந்தது, பாண்டவர்கள்லாம் நன்னா சண்டை போட்டா. 2வது நாள் யுத்தம் நடந்தது. 2வது நாளில் கௌரவர்கள், அதாவது பீஷ்மர் தான் ஹெட்டாக இருக்கார். அந்த யாருக்கு? கௌரவர்களுக்கு. துரியோதனனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர் பீஷ்மர். அவர் ஹெட்டாக இருந்து என்ன பண்ணுறார், போரிடுறார். 2வது நாள் பார்த்தா கௌரவர்களுக்கு நிறைய சேதமா. துரியோதனன் பார்த்து பீஷ்மரை பார்த்து சொன்னான், நீ வேணுன்னே தான் பண்ணுற, பஞ்சபாண்டவர்கள் மேலே உங்களுக்கு அன்பு, அதனால தான் என்னோட பக்கம் தோக்கணுன்றதுக்காக போடுறான், திட்டுறான். துரியோதனன் வந்து பீஷ்மரை திட்டுறான். 3வது நாள் யுத்தம் வருது, பீஷ்மர் ஆக்ரோஷமாக போர் பண்ணுறார். அர்ஜுனன் பார்த்தான், ஐயோ தாத்தாவாச்சே, தாத்தாவை போய் நான் கொல்லலாமா அப்படின்ட்டு மெதுவாக இது பண்ணிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாராம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் மேலே அம்பு விடுறார். யார்? பீஷ்மர். ஆனால் நிறைய அம்பு என்னாருது, பெருமாளோட முகத்துலலாம் வந்து படுறதான். அப்படியே இங்கெல்லாம் ரத்தம், இங்கெல்லாம் ரத்தம், கிருஷ்ணருக்கு எல்லா இடத்துலையும் ரத்தம் கொட்டுறதான். ஏன்னா அர்ஜுனன் மேலே போட்ட அம்புலாம் இவர் வாங்கிட்டு இருக்கார், நிறைய அம்பு மேலே வந்து படுறது. இப்போ கூட பாருங்கள், திருவல்லிக்கேணின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. திருவல்லிக்கேணியில் போயிட்டு பார்த்து சாரதி பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக அப்படியே அம்பு பட்டு அப்படியே தழும்பு இருக்குமா. அந்த அளவுக்கு பெருமாள் என்ன பண்ணார், பீஷ்மர் அடித்த எல்லா அம்பையும் தன்னோட முகத்திலேயே வாங்கிட்டாராம். சரி, இதுதான் வாங்கிட்டாருன்னு பார்த்தார். அர்ஜுனனை பார்த்தா அம்பே சரியாக போட மாட்டேங்கிறான். கோபம் வந்தது பெருமாளுக்கு. தோ பாருன்னு எடுத்து சக்கராயத்தை எடுத்தார். எடுத்த உடனே என்ன பண்ணார், பீஷ்மரன் இவ்வளோவா போடுற, பீஷ்மரை நான் பாரு வதம் பண்ணுறேன்னு சக்கராயத்தை எடுத்தாராம். பீஷ்மர் என்ன பண்ணார், உடனே எல்லா அம்பையும் எடுத்துன்னு வந்து கீழே போட்டுட்டு காலில் வந்து விழுந்துட்டாராம். கண்ணா, நீ மட்டும் என்னை கொலை போகிறேன்னா நான் அப்படியே காமிக்கிறேன், உன்னோட கையில் நான் மடிகிறேன்னா அதை விட பேர் எனக்கு எதுக்கு? எனக்காக நான் வந்து உன் கையால் நான் அம்புப்பட்டு சாகணும்னா அதற்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் நான் எடுக்கிறேன். உன் கையிலிருந்து எனக்கு வந்து வாழ்வு முடியணும்னா நான் தயாராக இருக்கேன்னு வந்து எல்லா அம்பையும் போட்டு வந்துருந்தானா. இன்னொன்று சொன்னார் பீஷ்மர், நான் நீ எதுக்காக இந்த சக்கராயுதம் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஏன் எடுத்தாராம்? பீஷ்மர் என்ன பண்ணார், ஒரு உறுதிமொழி சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், சத்தியம் பண்ணார், எப்படியாவது கிருஷ்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். கிருஷ்ணரோட என்ன சொன்னார்,
கிருஷ்ணர் பண்ண சத்தியம் வந்து நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணர் ஆயுதம் எடுத்துட்டார். கேட்டால் சொன்னால், எதுக்காக நீ ஆயுதம் எடுத்தேன்னு தெரியும், அடியவன் நான், இந்த அடியவன் அந்த பண்ண சத்தியத்தில் தோத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ ஆயுதம் எடுத்திய வழிய, என்னை அடிக்கணும்னு இல்லை, எனக்கு நன்னா தெரியும்னாராம். இந்த மாதிரி அடியவர்கள்கிட்ட யார் தோத்து போகிறார், பெருமாள் தோத்து போகிறார். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் பீஷ்மர் வந்து எடுக்க வைக்கிறேன்னு சொன்னது அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக பெருமாள் வந்து தோத்து போகிறாராம். அதைத்தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, யாரெல்லாம் பெருமாள் கூட்ட இல்லையோ அவர்களை தான் என்ன பண்ணுவாராம், வெற்றி பெறுவார். ராவணன் வரமாட்டேன்றான். ராவணனுக்கு பாருங்கள் எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்தார் பெருமாள். இன்று போய் 2வது நாள் யுத்தம், ராவணன் வந்து நிற்கிறான். ஒன்றொன்னா அடி அடி அடின்னு அடித்தார். தேர் போச்சு, அவன் கையில் இருந்த வில்லு போச்சு, ஒன்று கூட இல்லை. அவன் நிராயுத பாணியாக நிற்கிறான் ராவணன். நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், எதிரி நிராயுத பாணியாக இருக்கா, நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னா முதல்ல சுட்டுடுவோம் இல்லையா? ஆனால் ராமர் அப்படி பண்ணவே இல்லை. ஐயோ எதுவுமே இல்லையே, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னார். இன்று போய் நாளை வா அப்படின்னு அனுப்பிச்சாரான். ஏன் அனுப்பிச்சார்னா, அப்படியாவது அவன் திருந்திட மாட்டானான்னு அனுப்பிச்சார். அப்படியாவது அவன் திருந்திட, அவன் என்ன பண்ணாலும் ராவணன் திருந்தவே மாட்டேங்கிறான். அனுமன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சார், நல்ல உபதேசம். அதுக்கப்புறம் மண்டோதரியே நல்ல உபதேசம் பண்ணுறா, அங்கதன் உபதேசம் பண்ணுறா, வேண்டாம் வேண்டான்னு யார் சொன்னாலும் கேட்கல. ராமரே உபதேசம் பண்ணி பார்த்துட்டார், இன்று போய் நாளை வான், அப்பவும் கேட்கல. கடைசியாக இவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானேன்னு தான் அவனை வந்து அவனை என்ன பண்ணார், அம்பு போட்டு வதம் பண்ணாரே ஒழிய யார்கிட்டையும் ஜெயிக்கணும்னு இல்லை. அதுவும் அடியவர்கள்ட்ட ஜெயிக்கவே மாட்டாராம். நம்ம மாதிரி அடியவர்கள்ட்ட அவர் தினம் தினம் தோத்துட்டே இருப்பாராம். அதுக்காக எவ்வளவு வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது தான் ஆண்டாள் இங்கே அற்புதமாக சொல்கிறா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, இந்த ஒரு வார்த்தையிலேயே பெருமாளோட அந்த சௌலபியம் சொல்லுவா, எளிமை. பெருமாள் பாருங்கள் நமக்காக தோக்கிறாருன்னா எப்படி. அதனால தானே ஆண்டாள் எழுந்து நடன்னு சொன்னா, உடனே குடுகுடுன்னு நடந்தார். போய் சிம்மாசனத்தில் உக்காருன்னா போய் உக்காண்டார். நம்மெல்லாம் சொன்னால் கேட்போமா, அம்மா அப்பா சொல்கிறது கேட்குறோமா? அதை பண்ணாத பண்ணாதன்னா தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா, பண்ணணும்னு தோணும். ஆனால் பெருமாள் பாருங்க, அடியவர் சொன்னால் அப்படியே கேட்குறாராம். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், உங்ககிட்ட நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த அளவுக்கு ஆண்டாள் சொன்ன அந்த வார்த்தை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னா எதுக்காக இப்படி சொன்னா? அவர் நேராகவே சொல்லியிருக்கலாமே, நீ வந்து தோற்று போயிடுவ, அடியவர்களிடம் தோற்கும் கோவிந்தான்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லனா, திருப்பாவையில் அமங்கலமான சொல் எதுவுமே இருக்கக்கூடாதான். பெருமாளை பற்றி ஒன்று கூட பேடே இருக்கக்கூடாதான். அதனால தான் குட்டு குட்டாக போட்டிருக்கா, எல்லாமே மங்களமான சொற்கள். அதனால தான் என்ன சொன்னால், கூடாரை வெல்லும் சீர்னா பெருமாளுக்கோட பராக்கிரமம். அப்போ கூடாதவர்களை தான் அவர் வெல்லுவார் அப்படின்றது இருக்குது. அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பாடி வாயார பாடி. எத்தனை பாடிக்கிறா, நிறைய பாசுரத்தில் வருதுல, பாடி பாடி வாயினால் பாடி, கேசவனை பாட, முகில்வண்ணன் பேர் பாட, மனத்துக்கினியானை பாட, மாயனை பாட, மைத்துன், எவ்வளோ தடவை சொல்லியிருக்கா பாருங்களேன், பாடி பாடி பாடி. அதனால் வாயார பாடணுமா. நீங்கள் வந்து காத்தால் பாடுறீங்க இல்லையா, இந்த மாதிரி பெருமாளுக்கு பாடினா ரொம்ப பிடிக்குமா. அப்போ உங்களெல்லாம் எப்படி இருக்கும், பெருமாள் பார்த்தாருன்னா ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாரையுமே. நீங்கள் வருவீங்களான்னு லட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்கார். நேற்று கூட பார்த்தோம்ல, நம்மாழ்வார் எப்படி பார்த்தார், பெருமாளை லட்டு மாதிரி பார்த்தார், பெருமாள் அவரை லட்டு மாதிரி பார்த்தார். அந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் லட்டு லட்டாக பார்க்குறாராம். நீங்கள் வந்தீங்கன்னா போதும் சாற்றுவார் பெருமாள். அந்த அளவுக்கு ஆசையாக பார்க்குறாரு உங்கள் எல்லாரையும். அப்படி வாயினால் பாடி பறை கொண்டு, பறைனா இப்போதைக்கு முரசு. 29வது பாசுரத்தெல்லாம் பறைனா என்னன்னு சொல்ல போகிறா, என்ன வேணுன்றது சொல்ல போகிறா. பறை கொண்டு என்ன பண்ண போகிறோம், யாம் பெரும் சம்மானம், எனக்கு பரிசு கொடு. எப்படிப்பட்ட பரிசு வேணுன்றா, நாடு புகழும் பரிசா, ஊரே புகழணுமா. புரியுமா? இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நாடே புகழக்கூடிய பரிசா. எப்படி நாடு புகழணும்னா, எதிரிகள்லாம் வைத்தறிச்சல் படுவாளாம். பெருமாள் கொடுக்குற பரிசை பார்த்து எதிரிகள்லாம் வைத்தறிச்சல் படும். யாருன்னா ஃபஸ்ட் மார்க் வாங்கினா, இல்லை வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டா நமக்கு எப்படி இருக்கும், இவன் போய் வாங்கியிருக்கான் பார் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி எதிரிகள்லாம் என்ன பண்ணுறாளாம், பெருமாள் கொடுக்குற பரிசை பார்த்து அப்படியே வயிறு எறிகிறாளாம். பாருங்க, சஞ்சயன்னு ஒருத்தன் இருந்தான் துரியோதன சேனையில். அவன் என்ன பண்ணான், அதாவது வந்து தூது வரான் பாண்டவர்கிட்ட வந்து, நீங்கள் வந்து என்ன ஆயிடுத்து, 13 வருஷம் காட்டில் இருந்துட்டீங்கோ, அதனால் என்ன பண்ணோம், இனிமேல் உங்களுக்கெல்லாம் நாடெல்லாம் கிடையாது, வேண்டான்னு விட்டுருங்க, வேணா இன்னொரு 10 வருஷம் காட்டுக்கு போங்க. பந்தயம் என்னன்னா, நீங்கள் 13 வருஷம் போயிட்டு வந்தால் பாதி நாட்டை கொடுக்குறேன்னு தான் ஒத்துண்டா. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் துரியோதனன், நான் கொடுக்க மாட்டேன்றான். அதுக்காக சஞ்சயன்றவன் தூது வந்து, இன்னொரு 10 வருஷம் நான் காட்டுக்கு போகிறீங்களா, நீங்கள்லாம் ஆள முடியாது அப்படிங்கிறான்.
பீமன் கேட்டானா, அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு பாதி நாடு கூட வேண்டாம், 5 ஊராவது கொடுங்க, நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 ஊர் கொடுங்க, அது போகிறோம் அப்படின்றான். இல்லை கொடுக்க மாட்டேன்றான். சரி, இவா பேசிகிட்டே இருந்தா தர்மர் கூடலாம் அர்ஜுனன் எங்கன்னே தெரியலையா. அர்ஜுனன் எங்கன்னு காணோம். எங்கன்னு தேடினா கண்ணனோட இருந்தானா அர்ஜுனன். அதுவும் எப்படி இருந்தான்னு பாருங்கோ. இந்த மாதிரி காட்சி நம்ம எங்கேயுமே பார்த்தே இருக்க மாட்டோம். ஒரு பெட்ரூம்னு இருந்தால் யாரெல்லாம் இருப்பா? அந்த வீட்டில் இருக்குவா தான் இருப்பா. இங்கே பெட்ரூம் இருந்துதான். அந்த பெட்ரூமில் கண்ணன் இருந்தானா, கண்ணனோட சத்யபாமாவோட அர்ஜுனன், அர்ஜுனனோட திரௌபதி, இந்த 4 பேரும் ஒரே பெட்டில் படுத்துட்டு இருக்காளாம். எப்படி படுத்துட்டு இருக்காளாம்? முதல்ல வந்து சத்யபாமா உக்காண்டிருக்கா. சத்யபாமாவோட மடியில் கண்ணன் வந்து தலையை வச்சு படுத்துட்டு இருக்கார். அவரோட அந்த கால் கிட்ட யார் இருக்கான்னா அர்ஜுனன் இருக்கான். அவர் காலை பிடிச்சிட்டு இருக்கான் அர்ஜுனன். அவரோட காலில் திரௌபதி இருக்காளாம். இப்படி ஒரு காட்சி பெட்ரூமில் இருக்கா. இப்போ போய் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லணும் சஞ்சயன். இங்கே வந்து பேசினா ஊரெலாம் கொடுக்க மாட்டேன்ட்டான், போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு சரி சொல்லிட்டு போனோமே அப்படின்னு இருக்கா. அர்ஜுனன் எங்கேன்னு தேடினா உள்ள கண்ணன் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா, சரி நான் போய் கூட்டிட்டு வரவா அப்படின்னு சகாதேவன் போனானா. வெளியில் வந்து கேட் கீப்பர் இருந்தான், வாயில் காப்பவன், கோயில் காப்பவன்லாம் பார்த்தோம்ல, அவன்லாம் தான் உள்ளே விட மாட்டேன்ட்டான் சகாதேவன். என்னது, கண்ணனை பார்க்குறதுக்கு நான் போகக்கூடாது? ஆமாம், வரக்கூடாதுன்ட்டார் அப்படின்றான். சரி நான் அங்கதன் போகிறான். அங்கே யார் போனாலும் விட மாட்டேங்கிறா. சரின்ட்டு கடைசியாக சஞ்சயன் நானே போய் கேட்டு பார்க்குறேன்னு பார்க்குறான். சஞ்சயன் போய் கேட்டவொன்னே உள்ளே போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். அந்த கோயில் காப்பவன் என்ன சொல்கிறான், இதே மாதிரி சஞ்சயன் வந்திருக்கான், வர சொல்லுவான்னு. உடனே வர சொல்லு அப்படின்ட்டாரான். சகாதேவன்லாம் யார் கேட்டாலும் வர வேண்டான்னு சொன்னவர், சஞ்சயன் வந்தவொடனே எதிராளி துரியோதனன் சேனையிலேருந்து தூது வந்திருக்கான், அவனை உள்ளே வர சொன்னாரான். உள்ளே போனால் சஞ்சயன் பார்த்தான் இந்த மாதிரி அற்புதமான ஒரு காட்சி. என்ன மாதிரி காட்சி? எங்கள் சத்யபாமா உக்காண்டிருக்கா, அவள் மடியில் கண்ணன் வந்து படுத்துட்டு இருக்கான். ஒரே பெட்டில் 4 பேரும் ஒரு பெட்டில் இருக்கா. சத்யபாமா உக்காண்டிருக்க, சத்யபாமா மடியில் வந்து கண்ணன் தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். அர்ஜுனன் காலை பிடிச்சிட்டு இருக்கான். அர்ஜுனனோட காலில் திரௌபதி உக்காண்டிருக்கான். இப்படி காட்சியை பார்த்த உடனே சஞ்சயன் திரும்பி போனான், துரியோதனன்கிட்ட போனான். துரியோதனன்கிட்ட போய் வேற எதுவுமே சொல்ல, நீ செத்து போன, நீ அவ்வளோதான் தோத்து போயிட்ட அப்படின்றான். போய் ஏன் அப்படி சொன்னான்றது புரியவே இல்லை. நான் வந்து காத்தால வந்து சொல்கிறேன்னு வேற போயிட்டான் அந்த சஞ்சயன். ராத்திரி முழுக்க துரியோதனன் வயிறு எரிஞ்சுதான் பாரு. எதுக்கு இப்படி சொன்னா ஒன்றும் புரியலையேன்னு வயிறு எரியறதான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தூக்கமே வராது. தான் விதுரனை கூப்பிட்டு கேட்டான். அந்த காத்தால வந்து சொன்னா, ஒரு பெட்டில் நான் பார்த்தேன், அவள் 4 பேரும் அந்த அளவுக்கு அவள் வந்து அணுக்கமாக இருக்கா, ஒத்துமையாக இருக்கா. அதனால் நிச்சயமாக நீ ஜெயிக்கவே முடியாது. பெருமாளே அர்ஜுனன் கூட இருக்கிறதுனால நீ நிச்சயமாக ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னானா. அதுதான் என்னது யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால். யாருக்கு கொடுத்தார் பரிசு? அர்ஜுனனுக்கு பெருமாள் கொடுத்தார். அந்த பரிசை பார்த்து என்ன பண்ணா துரியோதனன்? வயிறு எரிஞ்சான். அந்த மாதிரி கொடுப்பாராம் நமக்கு பரிசு கொடுத்தா. பெருமாள் கொடுக்குற பரிசுலாம் எதிரிலாம் பார்த்தா வயிறு எரிவாளாம். அந்த அளவு கொடுப்பாராம். நிறைய மார்க்கு கொடுப்பார். நிறைய என்ன பண்ணுவார்? எல்லாமே பெருமாள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்க வல்லவர். அப்படிப்பட்ட நாடு புகழும் பரிசினால் அதுவும் நன்றாகன்ற வார்த்தை என்னென்னா பிராட்டியோடு சேர்ந்து வாங்கணும். தனியாலாம் பெருமாள் கிட்ட போயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எதை பண்ணாலும் பிராட்டியோடு தான். அங்கே தான் நன்றாக. சூடகம் நிறைய என்னென்ன வேணும்னு கேட்குறான். இப்போ ஆபரணங்கள், ஏன்னா வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் என்ன சொன்னா, நான் அதை போட்டுக்க மாட்டேன், இதை போட்டுக்க மாட்டேன், மை இட்டுக்க மாட்டேன், அதெல்லாம் சொன்னார் இல்லையா. இப்போ இதெல்லாம் கொடு எனக்கு அப்படின்னு கேட்குறான். சூடகம் கைக்கு ஆபரணம். சூடகம்னா கையில் போட்டுக்கிறது, வளையல் மாதிரி. தோல் வலை, தோளில் போட்டுக்கக்கூடிய தோல் வலை. அதுக்கப்புறம் தோடு, காதில் போட்டுக்கிற தோடு. செவிப்பு, காதுக்கு மேலே இருக்கக்கூடிய கர்ண புஷ்பம்னு சொல்லுவாள், காதுக்கு மேலே போட்டுக்கக்கூடிய அந்த செவிப்பு. பாடகம், காலுக்கு போட்டுக்கிற சிலம்பு மாதிரி இருக்கக்கூடிய பாடகம் என்று பல்கலனும். இந்த மாதிரி நிறைய அணிகலன்கள் நிறைய போட்டுக்க போகிறேன். இப்போது போட்டுண்டு என்ன பண்ண போகிறேன்? என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், நாங்கள் அணிந்து கொள்ளுவோம். ஆடை உடுப்போம் புதுசாக. உங்களால் இது பெருமாள் கொடுக்குற ஆடையாம், இது நம்மளே ஆடை இல்லை. அணிகலன்கள் எல்லாம் பெருமாள் கொடுக்கணுமா. இன்னும் உள்பொருள் பார்த்தா பெருமாளே அணிகலன்கள். இந்த அணிகலனா யார் இருக்க போறானா? பெருமாளே இருக்க போறாரா. நமக்கு அணிகலனா இருக்க போகிறது பிராட்டி, தாயாரும் பெருமாளும் சேர்ந்து தான் இந்த அணிகலன்களாக இருக்க போகின்றார்கள். அப்படி ஆடை உடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறா? சரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டாச்சு, நகையெல்லாம் போட்டுட்டாச்சு. அடுத்தது என்ன முக்கியமானது? அக்கார் அடிசில். இன்னைக்கு பாசுரமே பாருங்கள், கோவிலில் கூட பெருமாள் இன்னைக்கு அக்கார் அடிசில் தான் சாப்பிட்ருப்பார். அந்த அக்கார் அடிசில் அதாவது சக்கரை பொங்கல். அதன் பின்னே பால் சோறு. எப்படி இருக்கணுமா? பால் சோறு வந்து தண்ணி கொட்டி வேக வைக்கக்கூடாதான், பாலை கொட்டி சோறு பண்ணி பாலில் கொதிக்கணும், தண்ணியில் கொதிக்கக்கூடாது. அது மேலே இன்னும் மூட நெய் பெய்து அந்த பால் அன்னம் வந்து சாப்பாடு வந்து மறையணுமா, அந்த அளவுக்கு நெய் அதில் இருக்கணுமா, நெய் வழியணும். அது பாலில் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட முழங்கை வழிவார கையில் எடுத்தால் அப்படியே வழியணுமா நெய்.
அந்த மாதிரி வழியக்கூடியதை என்ன பண்ணோம், கூடியிருந்து, நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கோம், கூடியிருந்து குளிர வேணும், பெருமானை அனுபவிக்க வேணும். இதில் சொன்ன அணிகலன்கள்லாம் பாருங்க. பெருமானை எப்போ முதல்ல கையை பிடிப்பானா, காதை பிடிப்பானா, அதுக்கப்புறம் தோலை அணைச்சிப்பானா, காலில் விழுவானா கடைசியில். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவார், நமக்காக நம்ம மேலே பைத்தியமாக இருக்காருன்னு நேற்று பார்த்தோம். மாலே அப்படின்னா என்ன, நம்ம மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படி நம்ம மேலே கொள்ள ஆசையாக இருக்கான். அந்த அப்போ என்ன பண்ணுற ஆண்டாள், எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்குறா. எதுக்காக, அவன்தான் அணிகலன் அப்படின்றதுக்காக. முக்கியமானது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. நமக்கு வேண்டாத வாழை தான் பெருமாள் வெல்லுவார வழிய, வேண்டப்பட்டவர் அடியவர்கிட்ட தோத்துண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா. நாளைக்கு பாசுரம் இதை விட முக்கியமானது, சரணாகதின்னு பண்ண போகிறா. பெருமாள்கிட்ட நீ தான் சரணம்னு பண்ண போகிறா. நாளைக்கு பாசுரத்தை அதை அனுபவிக்கலாம். இன்னைக்கு பாசுரத்துக்கு உண்டான கேள்விகள். நேற்று சொன்ன 6 என்னென்ன உபகரணங்கள், 6 உபகரணங்களையும் உடனே சொல்லணும். யார் சொல்லுவீங்க? நேற்று சொன்ன 6 உபகரணங்கள் வரிசையா. நேற்று கேட்ட உபகரணம் 6 உபகரணம் கேட்டாலே நேற்று பாசுரத்தில். அவதான் சொல்கிறா, சொல்லுங்க. சங்கு, பெரிய முரசு, விளக்கு, விதானம், கொடி, பல்லாண்டு பாடுறவர். சூப்பர், 6 சொல்லிட்டு, வெரி குட். ராவணனை ஏன் பெருமாள் வெற்றி கொண்டார்? இந்த முதல் வரியில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு, எதுக்காக ராவணனை ஜெயிச்சார்? சூப்பர் சூப்பர். கூடாரை வெல்லும். அவன் கூடவே இல்லை, நிறைய சான்ஸ் கொடுத்தாரான், கொடுத்தாலும் அவன் சேர மாட்டேன்ட்டானா, அதனால வதம் பண்ணார். சூப்பர், நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான். வெரி குட். சரி, பீஷ்மர்னு கதை ஒன்று சொன்னேன் இல்லையா, மகாபாரத கதை. பீஷ்மர் நமக்கு கொடுத்த பாடு ஒரு முக்கியமான நூல் இல்லைனா பாசுரம் எது? நம்ம டெய்லி சொல்லக்கூடியது எது? அமிர்தா சொல்றியா? விஷ்ணு சகஸ்ரநாமம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பீஷ்மர் கொடுத்தது என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம் கொடுத்துருக்கார். வெரி குட், சொன்னனே. சரி, பீஷ்மர் கிட்ட பெருமாள் தோத்துட்டார். ஏன் தோத்தார்? யார் நீங்களே நீ சொல்றியா? என்ன சொல்றா? ஜெயிக்கணும்னு விட்டு கொடுத்தாரா? சரியான விடை. அடியவர்கள் தோற்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டார் பெருமாள்? தான் தோற்று அடியவனை ஜெயிக்க வச்சார். தான் தோத்தாலும் பரவாயில்ல, யார் பண்ணோம்? அடியவர்கள் ஜெயிக்க வேணும்ன்றதுக்காக பீஷ்மர் அப்படி பண்ணாராம். தான் தோத்தா கூட பரவாயில்ல, யார் என்ன பண்ணணும்? அடியவர்கள் எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்கணுமா, அடியவர்கள்ட்ட அவர் தோக்கக்கூடியவர் அப்படின்றது தான் காரணம். பாடி அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் எத்தனை பாடி? 3-4 பாடியாவது சொல்ல முடியுமா? பெருமாள் இந்த ஆண்டாள் சொன்ன நிறைய பாடின்னு சொல்லியிருக்கா. அதில் ஏதாவது ஒரு 4 பாடிகள் வாயார பாடணும். நானே ஒன்று சொல்லிட்டேன், இது இல்லாமல் 4 ஏதாவது பாடி இப்போ கூட சொன்னேன், நான் இன்றைக்கும் சொன்னேன். சரி, 4 இல்லைன்னா எத்தனை தெரியுமோ சொல்லுங்க? 3, 2. 2 சொல்கிறா. சொல்றியா? சொல்லு. பரமனடி பாடி, உத்தமன் பெயர் பாடி, வாயினால் பாடி. சூப்பர், வெரி குட். நானா சொல்லியிருக்கேன், 3 சொல்லிட்டியே, 2க்கு வெரி குட். வாயினால் பாடி, கேசவனை பாடி, மகிழ்வண்ணன் பெயர் பாட, மனத்துக்கு நியானை பாட, மாயனை பாட, மைத்துனன் பெயர் பாட அப்படின்னு நிறைய பாடி சொல்றா. பேரை பாடிட்டே இருக்கணுமா, பெருமாள் பேர் சொல்லிகிட்டே இருக்கணும்ன்றா. சரியா? வெரி குட். நாடு புகழும் பரிசு அப்படின்னு சொல்லும்போது மகாபாரத்தில் ஒரு கதை பார்த்தோம். அர்ஜுனன் எப்படி பெருமாள் கூட சயனித்திருந்தார், எப்படி பெட்டில் இருந்தார்னு பார்த்தோமா? அந்த பெட்டில் இருந்த காட்சி யார் சொல்லுவீங்க? யார் மடி மேல கிருஷ்ணர் இருந்தார்? அர்ஜுனன் மடி மேல கிருஷ்ணர் இருந்தாரா? யார் மேல? குழம்பிட்டா. யார் சொல்லுவீங்க? யார்?
சொல்லுங்க. நீதாம்மா போட்டு யார் மணி மேல கண்ணன் என்ன சொல்றா? பீஷ்மர் மணி மேலையா? பீஷ்மர் எங்க வந்தார்? அங்க பெட்ரூம்ல வரவே இல்லையே. நீ சொல்லு. சத்யபாமா மேல மடி மேல யார் படுத்திருந்தா? கண்ணன். அப்புறம் கண்ணன் மேல எல்லாம் இல்லையே, காலடியில. ஓகே, யாரு? திரௌபதி. சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னா. சத்யபாமா மடியில யார் படுத்துட்டு இருந்தானா? சத்யபாமா மடியில தலை வச்சு கண்ணன் படுத்துட்டு இருக்கார். கண்ணனோட காலில் தலை வச்சுட்டு அர்ஜுனன் படுத்துட்டு இருக்கான். அவ காலில் திரௌபதி இருக்கா. இது எங்கேயாவது நடக்குமா? எவ்வளோ க்ளோஸ், ஒரு அணுக்கமா இருக்காவா. ஒரே பெட்டில் ரெண்டு தம்பதிகள் இருக்கானா, எவ்வளோ க்ளோஸ். அதை பார்த்த உடனே தான் சஞ்சயனுக்கு என்ன ஆயிடுத்து? முடிஞ்சு போச்சு, துரியோதனன் கதை முடிஞ்சுதுன்னு போய் சொன்னான். அதைத்தான் இங்கே என்ன சொல்றா? நாடு புகழும் பரிசு, ஊரே கொண்டாடணுமா, எதிரிகள்லாம் வயிறெறியணுமா, அதைத்தான் நாடு புகழும் பரிசுன்னு சொன்னான். சரி, லாஸ்ட் ஒன். இப்போ கேட்டா நிறைய அணிகலன்கள் கேட்டா. ஒரு 5 அணிகள், 3 அணிகலன்கள் சொல்லுங்க. 3வது சொல்லுங்க. 3 அணிகலன்கள் என்னென்னலாம் கேட்டா? வளையல், கம்மல், தோடு. நான் அணிகலன்கள் கேட்டேன். 2 அணிகலன்கள். இன்னொன்னு கழுத்துல சங்கிலியா? அதெல்லாம் சொல்லியே. தோடு, சிம்மம், அதாவது சிலம்புன்னு சொல்லலாம். சொலுசு ஓகே, பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அதில் வருது, பாசரத்துலேயே வருதுல, சூடகமே, தோல் வளையே, தோடு, செவிப்பூவு, பாடகமே, பாசரத்துலேயே வருது. ஈஸியாக சொல்லியிருக்கலாமே. வெரி குட். ஓகே ஓகே. நாளைக்கு பாசுரம் சரணாகதி அனுஷ்டிக்க போகிறா. அதை எல்லாரும் வந்து கண்டிப்பாக சரணாகதியை பற்றி தெரிஞ்சே ஆகணும். அதனால் நாளைக்கு பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.